டெல்லியுடைய முதல்வர் தன்னுடைய வீட்டுக்கே வந்து மக்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துறாங்க. அப்படி இன்னைக்கு நிகழ்வுக்கு வந்த ஒரு நபர் தான் அவங்களை அரைஞ்சு அவங்களுடைய முடியெல்லாம் பிரிச்சு தாக்குனதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அந்த நபர் ராஜேஷ் சக்காரியா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் குஜராத்தை சேர்ந்தவரா, ஆனா டெல்லியில இருக்காரு போல இருக்கு. அவர் ஒரு நாய் விரும்பி அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இப்ப சமீபத்துல உச்சநீதிமன்றம் டெல்லியில இருக்கிற தெருநாய்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. இவங்க நாய்களுக்கு சரியான தடுப்பூசி போட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தா ஏன் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கோபத்துலதான் அவர் வந்து முதலமைச்சரை தாக்குனதாக முதல் கட்ட தகவல்லாம் சொல்லுது. அவர் உடனடியாக அந்த பாதுகாவலர்கள்லாம் தடுத்து கைது பண்ணி கொலை முயற்சி வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. முடி இழுத்ததுக்கு பிறகு அடிச்சதுக்கு பிறகு தடுத்து நிப்பாட்டிருக்காங்களா? ஆமா, அதுதான் பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க இந்த நாட்டுல பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்கட்சிகள் இருக்கிற மாநிலங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப டெல்லியில முதலமைச்சருக்கே வந்து அதுவும் ஒரு பெண்ணுக்கே இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லை. மத்திய அரசு அமித்ஷா தான் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு தெரியல. அதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொடுத்தாரு பெஹல்காம்ல, அதையும் நம்ம வந்து பார்த்தோம்ல. ஆமா, ஓகே. அதே மாதிரி நேற்று சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடி சந்திச்சு பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்திச்சு வந்து பேசியிருந்தாங்க. ஆமா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சந்திப்பா பார்க்கப்படுது. சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர் வந்து பிரதமர் மோடியை சந்திச்சு பேசினதுக்கு பின்னாடி பிரதமர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த நல்லுறவு மேம்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை வந்து அவர் போட்டிருந்தாரு. இது எதன் பின்னணியில வருதுன்னா, டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் பக்கம் இன்னும் ஆதரவை வந்து அதிகரிச்சிருக்காரு. அதே நேரம் நம்ம மேல அதிகமாக வரி விதிப்பு செஞ்சிருக்காரு. இப்போ இந்தியா வந்து சைனாவோட இருக்கிற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி ஒரு சுமூகமான உறவை மேற்கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய எல்லைகள்ல பிரச்சனை இருக்காது, சர்வதேச அரசியல்லையும் இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல இருந்து வைக்கப்படுது. ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இது வந்து ஒரு முக்கியமான சந்திப்பாக அமைஞ்சிருக்கு.